ஹாய் கேஸ், வெல்கம் டு பிரணவ் ரியாக்ஷன். நான் ரொம்ப நாள் இதில் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். சரி, இப்போ 2024 புதுசாக ஆரம்பிச்சிருக்கல. ஸோ இந்த வருஷத்துல இருந்து நம்ம வரக்கூடிய மூவியோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அந்த பிளான்ல நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயலான் அப்படின்ற ஒரு மூவியோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழில் வரக்கூடிய ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ஸோ இந்த மூவியோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோ தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க வேலையை கனி பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அப்பதான் நான் போற எல்லா உங்களா ரெகுலரா பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மூவியை யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா ஆர் ரவிச்சந்திரன் அப்படின்றவர் தான் இந்த மூவி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ப்ரொடக்ஷன் இவங்க யாரு அப்படின்னா ஆர்.டி. ராஜா அப்படின்றவர் தான் இந்த மூவிக்கு ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அதே செகண்ட்ல இந்த மூவிக்கான மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமான். ஸோ அவர் தான் இந்த மூவில இருக்கக்கூடிய மியூசிக் அண்ட் பிஜிஎம் இது எல்லாத்துக்குமே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஒர்க்கை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங், ஈஷா கபூர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யோகி பாபு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சினிமா வட்டாரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த படத்தோட ட்ரெய்லரை இப்போ நம்ம பாத்துடலாம். இந்த படத்தை ஆக்சுவலா அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய வருஷம் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது முன்னாடி சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு சொன்னாங்களே, ஆனால் நிறைய வருஷம் நாங்கள் இந்த படத்தோட நிறைய ஒர்க் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனால கண்டிப்பா ஒரு பெஸ்ட்டான ஒரு விஎஃப்எக்ஸா தான் நம்ம இந்த படத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிருக்காங்க. ஸோ கண்டிப்பா உண்மையிலேயே பெஸ்ட்டா இருக்கா இல்லையான்றத நம்ம ட்ரெய்லரை பார்த்து முடிவு பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ட்ரெய்லர் வந்துருச்சு, கொஞ்சம் லேட் ஆனதுக்கு ரொம்பவே சாரி. ஸோ இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்க்க ஆரம்பிச்சலாம். 3, 2, 1 ஓகேங்க. இந்த மண்ணு புழு பூச்சிக்கு சேர்த்துதான் அப்பா சொன்னதை நான் எப்பவுமே நம்புறேம்மா. சூப்பரா பண்ணிருக்காங்க, விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. பூச்சிக்கெல்லாம் பாவ முடியும் பார்த்தா வெள்ளாம பண்ண முடியுமா? பரவாயில்லைங்க. இந்த பூமியிலேயே இந்த கற்பனைக்கு எட்டாத அளவு ஒரு சக்தி வாய்ந்த பொருள் மனுஷனோட கிரியேஷனில் சூப்பரா இருக்குங்க. ஏலியனோட பிளானட் ஆஃப் நேச்சர் சூப்பரா இருக்கு. definitely not an earth based life. விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க ஆக்சுவலா இந்த படத்துல. It's an alien. வாவ். வாவ். ஏலியன் சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா. நம்ம டீசர்லயே சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க, ட்ரைலர்லயே சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் இதுல எஸ்கே அண்ணாவோட நிறைய படங்களோட ரிசம்பன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் காமெடி ஃபீஸ்டா கண்டிப்பா இந்த படம் இருக்கும் நான் நம்புறேன். உண்மையிலேயே ட்ரைலர்ல பார்க்கும்போது காமெடிலாம் நல்லா தாங்க இருக்கு. இந்த பேரை சொல்லி கூப்பிடாது, எனக்கு பிடிக்காது. என்னடா இது பீச்ல வாங்கின லப்பர் பொம்மை. சூப்பரா இருக்கு விஷுவல்ஸ்லாம். வழக்கம் நீங்க அமெரிக்கா வலிக்கு தானடா வருவீங்க. வாவ், ரொம்ப ஃபீஸ்டான ஆக்ஷன்ஸ் கூட இருக்க போகுது நினைக்கிறேன். மனுஷங்களுக்கு வேணா பூமி மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், நாம அதை காப்பாத்தாம விட்டோம்னா பெரிய ஆபத்தா வந்து முடியும். நினைக்கிறது எப்பவுமே நடக்காத. ஓ, ஐ திங்க் இதுல ஆக்ஷன் சீன்ஸும் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி அதிகமா. ஓ, யாருக்குமா சூப்பரா பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காருங்க. எனக்கு மியூசிக் வந்தப்ப கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி தான் ஃபீல் கொடுத்தது. பட் இன்னும் உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருக்கு இந்த படத்துக்கு. சூப்பரா இருக்குங்க ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட். வாவ். சூப்பரா இருக்குங்க. ஏய் ஏலியா, ஏய் யாரா ஏலியன்? நீ ஏலியன், உங்க அப்பா ஏலியன், உங்க ஆத்தா ஏலியன். ஒரு வாட்டி என்ன ஏலியன் சொன்ன மனுஷனா மாறிடுவேன் பாத்துக்கோ. சூப்பரா இருக்குங்க. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் சூப்பராகவே இருக்கு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சூப்பரான படமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் விஷுவல்ஸ்லாம் நான் அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு, அதுவுமே அவதாரில் ஒர்க் பண்ணவங்களை கூட்டின்னு வந்து அவங்க இங்கே ஒர்க் பண்ண வச்சிருக்காங்கன்னு சொன்னதெல்லாம் உண்மையிலே சூப்பராகவே இருக்குங்க. விஷுவல்ஸ்லாம் வந்து உண்மையிலே அல்டிமேட்டாகவே இருக்கு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு விஷுவல் ட்ரீட்டாக இந்த படம் இருக்கும்னு நான் நம்புறேன். அதே மாதிரி ஏலியன் அவங்க டிசைன் பண்ணது எல்லாமே சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் எஸ்கே அண்ணாவோட டைலாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்ச அந்த ஆரம்ப கட்டத்தில் படங்கள்ல வந்து ரொம்ப காமெடியா அவர் வந்திருப்பார்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இதில் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலேயே அது சூப்பராகவே இருக்குங்க. அதே மாதிரி எனக்கு பார்க்கலாம் இந்த படத்துல வந்து வில்லனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு எக்ஸாக்டா எனக்கு தெரியல. ஸோ படம் பார்த்து தான் நமக்கு எக்ஸாக்டா தெரியும் உண்மையிலேயே வில்லனுக்கு இந்த படத்துக்கு நல்லா வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்களா என்ன ஏதுன்றது. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா வில்லனுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் தான் நான் நம்புறேன். ஸோ பார்க்கலாம், படம் வந்தா நமக்கு எக்ஸாக்டா தெரியும். அதே மாதிரி இந்த இதோட பிஜிஎம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் சூப்பரா பண்ணியிருக்காருங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த படத்தோட மியூசிக் வந்தப்ப ஒரு நார்மல், அதாவது மிக்ஸ்டு ரிவ்யூ மாதிரி தான் இருந்தது. பட் ஆனா இந்த படத்தோட பிஜிஎம் நான் கேட்கும்போது உண்மையிலே சூப்பராகவே இருக்குங்க. கண்டிப்பா இது ஒரு லைக்
கூஸ்பம்ஸ் அளவுக்கு வருமா? கண்டிப்பா இதோட பிஜிஎம்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே இந்த படத்தோட பிஜிஎம்ஸ் எல்லாமே சூப்பரா கிளிக் ஆகும் நான் நம்புறேங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இதுல ஒரு சில காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. ட்ரைலர்ல 1-2 காமெடி அதுவும் சூப்பரா இருக்கு. அதுவும் எண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏலியன் வந்து அந்த இடத்துல யோகி பாபா அவரை பார்த்து பேசுறதுதான் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஐ திங்க் இந்த இடத்துல ஏலியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த் அவரு வாய்ஸ் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். சூப்பராவே இருக்குங்க உண்மையிலேயே. தெரிஞ்சு கண்டிப்பா ஏலியனுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்க சூப்பராவே இந்த படத்துல காமிப்பாங்கன்னு நான் நம்புறேன். சோ எக்ஸாக்டா நமக்கு படம் எப்படி இருக்குன்றது படம் வந்தாதான் தெரியும். சோ படம் வந்தவொடனே நம்மளோட இன்னொரு சேனல் இருக்கு, அதாவது பிரணவ் பிரைம் டைம் அப்படின்ற ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ல நம்ம கண்டிப்பா ரிவ்யூ போடுவோம். நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. அதுவும் இது சயின்ஸ் ஃபிக்ஷன் எப்படி கொண்டு போறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பா நல்லா கொண்டு போவாங்கன்னு நான் நம்புறேன். சோ ஓகேங்க, உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from பிரணவ் ரியாக்ஷன்.